ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சனிக்கிழமை, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே ஆகுது. எப்பயும் போல் காலையிலே லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, தயிர் சாதமும் முருங்கைக்காய் நிறையா இருந்தது. ஒரு 4 முருங்கைக்காய் இருந்தது. அதனால் அதை கட் பண்ணி போட்டு தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன். முருங்கைக்காய் தொக்கும் தயிரும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு தயிர் சாதம் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். காலையில் வல்லாரக்கீரை வாங்கியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி அவனுக்கு ரைஸ் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வல்லாரக்கீரையை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வல்லாரக்கீரை, தேங்காய் கொஞ்சம் ஒரு 10 மிளகு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, பொடியாக நறுக்கின பூண்டு போட்டு தாளிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்ச வல்லாரக்கீரை இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சாதம், தேவையான அளவு சாதம் போட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருந்திங்கன்னா கீரைலாம் வெந்துடும். சாதமும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி விட்டுட்டேன். 5 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து அப்படியே கப்பில் போட்டுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. சூப்பராக சிம்பிளாக இருக்கும். ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை இது.